போன வாரம் சிக்கன் பிரியாணி சாப்பிட்டது வேற லெவலில் இருந்துச்சுமா. எப்படா இந்த வாரம் வரும் பிரியாணி சாப்பிட்லான்னு ரொம்ப ஆசையாக இருந்தேன். அதனால் இன்னைக்கு கண்டிப்பாக இன்னைக்கு சிக்கன் பிரியாணி தான். ஓகேவாம்மா? அடாடா, அப்பாவுக்கு முட்டை கிரேவி செய்ய சொல்லிருச்சேப்பா, அதுக்காக முட்டை அவிய போட்டனே. அப்படியாம்மா? முட்டை வச்சு என்ன செய்ய போறீங்க? முட்டை தொக்கு தான்ப்பா செய்ய போகிறேன். முட்டை தொக்கா? ஓகேம்மா, அதுவும் என் ஃபேவரட் தான். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். பார்க்கலாம் வாப்பா. பண்ணி எண்ணெயை ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு. கொஞ்சமாக சோம்பு, கருவேப்பிலை, சின்ன வெங்காயம், சின்ன வெங்காயத்தை பொடிசு பொடிசாவே நறுக்கி சேர்த்துக்கலாம். தொக்குங்கிறனால இப்படி சேர்த்தா மட்டும்தான் நம்மளுக்கு கிரேவி நல்லா கிடைக்கும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ரெண்டு பெரிய சைஸ் தக்காளி எடுத்து நல்லா நைஸாக அரைச்சி வச்சு அதையும் சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா பச்சை வாடை போக நல்லா வதங்கி வரட்டும். தக்காளி வதங்கிருச்சு. தனி மிளகாத்தூள் 2 டீஸ்பூன் போட்டு சேர்த்துக்கலாம். மல்லித்தூள் 3 டீஸ்பூன், கால் டீஸ்பூன் மஞ்சள்தூள், மசாலா தூளோட கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க. தீயை ஸ்லோ ஃப்ளேமில் தான் வச்சு வதக்கணும், ஹை ஃப்ளேமில் வச்சு வதக்கக்கூடாது. வதக்கணுன்னா போட்டிருக்க மசாலாலாம் கருகி போயிடும். சப்பாத்தி, சாதம் இதுக்கெல்லாம் சேர்த்து இந்த முட்டை தொக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக அதை ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். மசாலாவும் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். தொக்குங்கிறதுனால தண்ணி ரொம்ப தேவையில்லை, கொஞ்சமாக வச்சா போதுங்க. உங்களுக்கு தேவைன்னா கிரேவி வேணும்னு நினச்சிங்கன்னா தேங்காய் இந்த டயத்தில் சேர்த்து அதையும் கொதிக்க விட்டுட்டோம்னா கிரேவி கொஞ்சம் நிறையா கிடைக்கும். கரம் மசாலா தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். லாஸ்ட்டாக தான் சேர்த்துக்கணும், முதலே சேர்த்துட்டோன்னா வாசனை போயிடும். இப்போ நம்மளுக்கு இது ரெடி ஆகிடுச்சு. இப்போ முட்டையை போட்டுக்கலாம். நான் 6 முட்டை எடுத்துருக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ முட்டை வேணுமோ அவ்வளோ முட்டை சேர்த்துக்கலாம். தேங்காய் அரைச்சி ஊற்றி வச்சுக்கிட்டோன்னா நம்மளுக்கு குழம்பு மாதிரி நல்லா கிடைக்கும், முட்டை குழம்பு மாதிரி கிடைக்கும். முட்டையை ரொம்ப கிண்டாமல் அது மேலே அந்த கிரேவி எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே சேர்த்துக்கலாம். ரொம்ப நேரம் இருக்கணுங்கிறல ஒரு 2 நிமிஷம் இருந்தால் போதும். ரொம்ப நேரம் இருந்தால் முட்டை வழுத்த மாதிரி ஆயிரும். சூப்பரான முட்டை தொக்கு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இது ஒரு தடவை கட்டாயமாக ட்ரை பண்ணி பாருங்கள். சப்பாத்தியோட சாதத்தோடலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.